காளியம்மன் வரலாறு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திற்கு அருகில் இருக்கிறது மடப்புறம். இங்கு வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷ அவதாரமாக நிற்கிறாள் பத்திரகாளி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திற்கு அருகில் இருக்கிறது மடப்புறம். இங்கு வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷ அவதாரமாக நிற்கிறாள் பத்திரகாளி. ஒரு பிரளய காலத்தில் மதுரை மாநகரை வெள்ளம் சூழ்ந்த போது மதுரை ஆட்சி செய்த மீனாட்சி மதுரையின் எல்லையை காட்டச் சொல்லி சிவனை வேண்டினார். அப்பொழுது ஆதி சிவன் பாம்பு வடிவில் தோன்றி மதுரையில் 4 புறத்தையும் தன் உடலால் வளைத்து காட்டினார். அப்போது பாம்பின் படமும் அதன் வாளும் ஒன்றையென்று தொட்டு கொண்டு நின்றிருந்தான் படப்புறம் எனப்பட்டது. இதுவே மருவி மடப்புறமாக ஆனது. ஒரு நாள் பார்வதியை அழைத்து கொண்டு வேட்டைக்கு கிளம்பிய சிவபெருமான் மடப்புறம் பகுதிக்கு வந்தார். காடு மிக பறந்து கிடக்கிறது. இதற்கு மேல் உன்னால் வர முடியாது தேவி, அதனால் நீ எங்கேயே இரு, நான் மட்டும் வேட்டையாடி விட்டு வருகிறேன் என்று பார்வதியுடன் சொன்னார். இந்த அடர்ந்த காட்டுப்பகுதிகள் நான் மட்டும் தனியே இருப்பது எப்படி என்று பார்வதி கேள்வி எழுப்ப ஐயனாரை அழைத்து பார்வதிக்கு துணையாக வைத்து விட்டு போனார் சிவபெருமான். அப்போது பார்வதி, இந்த இடத்தில் நான் இருப்பதால் இந்த ஸ்தலத்துக்கு ஏதாவது சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்க, இந்த இடத்திலிருந்து 3 மைல் தொலைவில் இருக்கும் வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்று வரம் கொடுத்தார் சிவபெருமான். அதன் பின்புதான் மடப்புறம் காளி வடிவில் தங்கினாள் பார்வதி. காளிக்கு துணையாக இருந்த ஐயனாரை அடைக்கலம் காத்த ஐயனாக இங்கே ஆட்சி செலுத்தினாலும் சக்தியின் வடிவாக நின்றிருக்கும் பத்திரகாளிக்கு தான் பிரதான வழிபாடு. சிவபெருமான் அருளிய வரத்தின்படி மடப்புறத்திலிருந்து 3 மைல் தொலைவுக்குள் வைகையில் நீராடுபவர்களுக்கு காசியில் ஆடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் நம்பிக்கை இன்று வரை தொடர்கிறது. காசு பணம் செலவு செய்து காசிக்கு போக முடியாதவர்கள் மடப்புறத்தை ஒட்டியுள்ள திருப்புவனத்திற்கு வந்து தங்களின் முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்து புண்ணியம் சேர்த்து கொண்டு போவது இன்றும் நடக்கிறது. கோயில் வளாகத்துக்குள் வெட்ட வழியில் கூரை கூட இல்லாமல் நாக்கை துருத்தியபடி ஆக்ரோஷமாக நிற்கிறாள் பத்திரகாளி. காளியின் 2 பக்கமும் பிரமாண்டமாக 2 பூதங்கள் 13 அடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேலே ராட்சத குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது. காளியை மனமுருகி வேண்டுகின்ற பக்தர் ஒருவர், எந்த நேரமும் உனக்கு பக்கத்திலே இருக்க எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று என்றார். அவரது பக்தியை மெச்சிய காளி அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக வைத்து கொண்டாராம். தன்னை நாடி வரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற ஆயத்த நிலையில் காளிக்கு வலது கையில் திரிசூலம், அநீதியை அழைக்க வல்ல திரிசூலம் எந்திருக்கும் காளி அழுத்தவற்றை மீண்டும் இளவிடாமல் எரித்து சாம்பலாக்குவதற்காக தாயில் அக்கினி கிரீடத்தை சுமந்து நிற்கிறார். காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும். காளிக்கு பிடித்தமான காணிக்கை பொருள் இரும்புச்சம்பள மாலைதான். காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் 101 பழங்கள் கேட்கிறார்கள். குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவதால் 1001 பழங்களை கோர்க்க வேண்டியிருக்கும். மடப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றால் பெரும்பாலும் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போவதில்லை. அவர்கள் நாடி வரும் கோர்ட் பத்திரகாளி அம்மன் கோவில்தான். காளிக்கு வலப்புறத்தில் சின்னதாக ஒரு திண்டு, இதன் பெயர் சத்தியக்கல். 2 நபர்களுக்கிடையே பிரச்சனை என்றால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அணைத்து நாங்கள் தப்பு செய்யவில்லை என்று சத்தியம் செய்ய வேண்டும். பின்னர் கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு காளிக்கு வலப்புறம் இருக்கும்
பூதத்தை கட்டிப்பிடித்தபடி தாங்கள் தப்பு செய்யவில்லை என்று வாக்கு கொடுக்க வேண்டும். இங்கு யாராவது பொய் சத்தியம் செய்தால் 30 நாளுக்குள்ளாக அந்த நபரை குறை கேட்டுவிடுவான் காளி. சில நேரம் பொய் சத்தியம் செய்தவர்கள் மடப்புறத்து எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுவதுண்டு. இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டு போவது இப்போதும் நடக்கிறது. இங்கு நடக்கும் இன்னொரு முக்கியமான வேண்டுதல் காசு வெட்டி போடுவது. காளியின் முகத்துக்கு நேரே தரையில் ஒரு பட்டியக்கல் பதித்திருக்கிறார்கள். அதற்கு பக்கத்திலேயே முழியும் சுத்தியிலும் வைத்திருக்கிறார்கள். அநியாயம் பண்ணுவர்களை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள் ஈரத்துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசை வெட்டி போட்டு அவங்களை எதுக்கு கேட்க எனக்கு சக்தி இல்லை, நீதான் எனக்கு கேட்டுக் கொடுக்கணும் என்று கண்ணீருடன் முறையிடுவார்கள். இந்த கண்ணீருக்கு மனமிருக்கும் காளி அநியாயக்காரர்களை அடுத்து எழுப்பி இம்சை பண்ணி அவர்களை தன்னுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுகிறார்கள். காளிக்கு பின்னால் பிரகாரத்தில் வேப்ப மரம் ஒன்று உள்ளது. இதற்கும் தெய்வ சக்தி இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு இருக்கும் பெண்கள் இந்த மரத்தடியின் மடியில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குகின்றன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களின் முந்தானியை கிழித்து வேப்ப மர கிளையில் தொட்டில் கட்டி தொங்கவிட்டால் தாமதிக்காமல் அவர்கள் வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கிறது. வேப்ப மரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்கள் எண்ணிக்கை இதையெல்லாம் பறைசாட்டுகின்றன. எல்லா நாட்களும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கோயில் திறந்திருக்கிறது. நீங்களும் மடப்புறம் காளியம்மன் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.